Hi my dear friends and families, welcome to my channel Sushmita's Infinite Galaxy. கல்ல 3 முக்கியமான வேலை இருந்தது. அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். அது என்னென்னன்னு வீடியோல பார்க்கலாம். கார்ல ஏறினதுமே வித்யுத் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ தட் எங்க ஜர்னியுமே பீஸ்ஃபுல்லா இருந்தது. இல்லைன்னா ரொம்ப செட்டப் பண்ணியிருப்பான் கார்ல. ஜஸ்ட் ஃபார் யூன்னு ஒரு பார்லருக்கு தான் ஹேர் கட்க்கு போயிருந்தேன். ஹேர் கட் பண்ணிக்கணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது நமக்கு செட் ஆகுமா ஆகாதா, இல்லை அந்த ஹேர் கட்னால ஹேர் ஃபால் ஆகுமா அப்படின்னு இப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். அப்படியே விட்டாச்சு. ஒரு டைம் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே புதுசாக ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ரொம்ப லேயர்ஸ்லாம் வேணாம், லைட்டாக அந்த எண்டில் மட்டும் லேயர்ஸ் தெரிஞ்சால் போதுன்ற மாதிரி. ஃபைனல் அவுட்புட் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் கட் பண்ணியிருந்தாங்க. ஃபார் த வெரி ஃபஸ்ட் டைம் நான் இந்த லேயர் கட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் செட் ஆகுதா இல்லையான்னு சொல்லுங்கள். திஸ் இஸ் நாட் அ ஸ்பான்சர்ட் வீடியோ. அவங்களோட சர்வீஸ் நல்ல குவாலிட்டியாகவும் அஃபோர்டபுளாகவும் இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லஞ்சுக்கு த மோஸ்ட் ஃபேமஸ் வேணு பிரியாணிக்கு தான் போயிருந்தோம். மோஸ்ட்டாக எனக்கு வீட்டில் பண்ணுற பிரியாணி தான் பிடிக்கும். பட் இங்கே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அந்த கலர் டேஸ்ட் எல்லாமே இருக்கும். ஹோம்மேட் மாதிரி தான் இருக்கும். அதனால எனக்கு இது ரொம்ப ஃபேவரட். ஃபைனல் டச்சுக்காக பீடா வாங்கியிருந்த ஒருத்தனை எதுவுமே சாப்பிட விட மாட்டான். அவனுக்கு கொடுக்குற ஃபுட்டை தவிர மற்ற எல்லாத்தையுமே சாப்பிடுவான். நெக்ஸ்ட் சென்னை சில்க்ஸ்க்கு போயிருந்தோம் வித்யுத்க்கு பொங்கல் அவுட்ஃபிட் எடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து டிமார்ட் போயிருந்தோம். சீரியஸாக திண்டுக்கல்லில் டிமார்ட் இருக்குன்ற விஷயமே எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் தெரிய வந்துச்சு. பட் என் ஹஸ்பண்டுக்கு ஃபஸ்ட்டே தெரியும். ரொம்ப நாளாக சொல்லாமலே மறைச்சி வச்சுருந்தாங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே வராமல் எப்படி இருக்க முடியும், அதான் உடனே கிளம்பி வந்துட்டோம். உள்ளே என்டர் ஆனதும் எனக்கு திண்டுக்கல் இருக்கிற ஃபீலிங்கே இல்லை, ஏதோ பெங்களூரில் இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்தது. நான் எப்போ எந்த டிமார்ட் போனாலும் ஸ்லிப்பர் எடுக்காமல் வரவே மாட்டேன். பிகாஸ் அங்கே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதுவும் ரொம்ப அஃபோர்டபுளாக. நான் ஏன் இப்படி ட்ரெஸ்ஸு ஸ்லிப்பர்லாம் கையில் எடுத்துகிட்டு வரேன்னு பார்க்குறீங்களா? இங்கே வித்யுத்க்கு அவளோட திங்ஸ் மட்டும்தான் ட்ராலியில் இருக்கணும். நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்கி உள்ளே வச்சுருந்தா அதை எடுத்து தூக்கி வெளில போட்டுருவார். ஃபைனலாக திங்ஸ்லாம் வாங்கிட்டு பில்லிங் செக்ஷன் வந்தாச்சு. நான் என்னென்ன திங்ஸ்லாம் டிமார்ட்டில் வாங்கினேன், ப்ரைஸஸ்லாம் எப்படின்னு வாட் ஐ பாட் இன் டிமார்ட்னு செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். That's all about this video. Hope இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். See you in next video. Bye.